हाय दोस्तों, वेलकम टू मास स्पोकन हिंदी यूट्यूब चैनल। इनकी நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குட்டி குட்டி வார்த்தைகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். 100 வார்த்தைகள் அப்படின்னு போட்டிருப்போம். அதே மாதிரி தாங்க இதுவும் அதே மாதிரி தான் குட்டி குட்டி வார்த்தையாக இருக்கும். இதில் கொஞ்சம் பெரிய வார்த்தையாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் வந்து அந்த வார்த்தைகளும் சரி, அந்த வீடியோவும் சரி, இந்த வீடியோவும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு டைரியிலையோ இல்லை ஒரு நோட்லேயோ எழுதி வச்சுட்டு நீங்கள் பேசிக்கிட்டாலும் சரி தான், அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா? அல்லது இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் போட்டு பார்த்தாலும் சரி தான், இந்த 2 வீடியோவும் உங்களுக்கு ஒரு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்களே ஓனாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தி வேர்டு படிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 100% இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த சேனலில் இருக்கும். ஸோ அப்புறம் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஃபீர். ஓகே, அப்புறம் ஹிந்தியில் ஃபீர். फिर. ओके, फिर. பின்பு. நம்ம தமிழில் பிறகு பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பிறகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாத். ஓகே, பாத். பின்பு, பாத். ஓகே, பார். இங்கே பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா தேக்னா. ஓகே, பார் அப்படின்னா தேக்னா. देखना. ओके, देखना. ஏதாவது அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை ஹிந்தியில் குச். ஓகே, ஏதாவது குச். நில்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நில் அப்படின்ற வார்த்தையை ஹிந்தியில் ருக்னா. ஓகே, रुकना. निल, रुकना. ஓடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓடு, அதை ஹிந்தியில் दौड़ना. ஓகே, दौड़ना. ஓகேவா? दौड़ना. வையுங்கள். இதை இங்கே வையி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? வைங்க. ஸோ அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரக்னா. ஓகே, ரக்னா. வையுங்கள், ரக்னா. எடுங்க அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில்? ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா உठाना. ஓகே, எடுங்கள், உठाना. ஞாபகம். ஹிந்தியில் யாத். ஓகே, ஞாபகம். ஹிந்தியில் யாத். ஓகே, யாத். யோசி. ஹிந்தியில் சோச்னா. ஓகே, சோச்னா. புரியுதா? யோசி, சோச்னா. திமிரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? திமிரு ஹிந்தியில் அபிமானி. ஓகே, திமிரு ஹிந்தியில் அபிமானி. கிளி. இதை கிளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கிளிக்கிறது. ஓகே, கிளிக்கிறது, பேப்பர் கிளிக்கிறது அப்படி இருக்குங்களா? அந்த கிளி ஹிந்தியில் வந்து ஃபாட்னா. ஃபாட்னா அப்படி. ஓகே, ஃபாட்னா. பிடிக்கும். எனக்கு இது பிடிக்கும் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை ஹிந்தியில் பசந்த். ஓகே, அந்த சக்கு மேலே ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் இன்னும் ஹிந்தியில். ஓகே, பசந்த். ஓகே, பசந்த். வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வெறுப்பு ஹிந்தியில் கிருணா. ஓகே, எப்படி சொல்லணும்? கிருணா. வெறுப்பு ஹிந்தியில் கிருணா. மறுக்கிறது. ஓகே, மறுப்பு ஹிந்தியில் இன்கார். ஓகே, மறுப்பு ஹிந்தியில் இன்கார். பலவீனமான ஹிந்தியில் கம்ஜோர்.
ஓகே. பலவீனமான ஹிந்தியில் கம்ஜோர், கம்ஜோர். பணக்காரர், பணக்காரர் ஹிந்தியில் அமீர், அமீர். பணக்காரர் ஹிந்தியில் அமீர். ஓகே, மீ பெரிய மீ, அமீர். முட்டாள்தனமான, முட்டாள்தனமான ஹிந்தியில் சிம்பிளாக இருக்குது பாருங்களேன், மூர்க், மூர்க். தமிழில் நம்ம முட்டாள்தனமான செயல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான் ஹிந்தியில் முட்டாள்தனமானதுக்கு ஹிந்தியில் மூர்க். ஈரமான, ஈரமான ஹிந்தியில் கீலா. ஈரமாக இருக்குன்னு சொல்ல, ஈரம், ஈரம்னு வைங்களேன், ஈரம் ஹிந்தியில் கீலா, பெரிய கீ. ஓகேவா, கீலா, ஈரமான கீலா. சாதுவான, சாதுவான நரம், நரம். ஓகே, சாதுவான ஹிந்தியில் நரம், நரம். சோர்வு, சோர்ந்து போகிறது, நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, சோர்வு ஹிந்தியில் தக்காவட், தக்காவட். சோர்வு ஹிந்தியில் தக்காவட், தக்காவட். தடுமாற்றம், தடுமாற்றம் ஹிந்தியில் ஹக்லானா, ஹக்லானா. இக்கு. ஓகேவா, ஹக்லானா. தடுமாற்றம் ஹிந்தியில் ஹக்லானா. நடுக்கம், நடுங்கிறது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, நடுக்கம், குளிரில் நடுங்கிறது அப்படி இருக்கும்ல, அது வந்து ஹிந்தியில் காப்னா. ஓகே, காப்னா. நடுக்கம் ஹிந்தியில் காப்னா, காப்னா. பெரும்பாலான, பெரும்பாலான இங்கிலீஷில் நம்ம மெஜாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் அதிகான்ஷ். ஓகே, அதிகான்ஷ். பெரும்பாலான அதிகான்ஷ். ஓகே. மட்டும், கேவல், மட்டும், கேவல். ஓகே. இதில் வந்து இன்னொரு வேர்டு கூட வருங்க ஹிந்தியில், சிர்ஃப், அது கூட வரும், அதுவும் ரைட்டு தான், இதுவும் ரைட்டு தான். ஓகே, மட்டும், கேவல். ஒவ்வொன்றும், ஒவ்வொன்றும் ஹிந்தியில் பிரத்யேக், பிரத்யேக். ஒவ்வொன்றும் ஹிந்தியில் பிரத்யேக், பிரத்யேக். ஓகே, இத்து, பிரத்யேக். தேடு, இதை தேடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தேடு அப்படின்ற வார்த்தையை ஹிந்தியில் கோஜோ, கோஜோ. ஓகே, தேடு, கோஜோ, கோஜோ. வசதியான, வசதியான ஹிந்தியில் சுவிதாஜனக். ஓகே, சுவிதாஜனக், சுவிதாஜனக். ஓகே, வசதியான, சுவிதாஜனக். புறக்கணிப்பு, புறக்கணிப்பு ஹிந்தியில் பஹிஷ்கார், பஹிஷ்கார். ஓகே, புறக்கணிப்பு ஹிந்தியில் பஹிஷ்கார், பஹிஷ்கார். சடங்கு, சடங்கு ஹிந்தியில் சன்ஸ்கார், சன்ஸ்கார். சடங்கு ஹிந்தியில் சன்ஸ்கார், சன்ஸ்கார். ஓகே. சேரு, அதாவது சகதி, சேரு சகதி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது ஹிந்தியில் கீச்சடு, கீச்சடு, பெரிய கீ. ஓகேவா, கீச்சடு. சேரு, கீச்சடு, கீச்சடு. நோய், நோய் ஹிந்தியில் பிமாரி, பிமாரி. ஓகே, நோய் ஹிந்தியில் பிமாரி, பிமாரி. நோய் ஹிந்தியில் பிமாரி. கடத்தல், கடத்தல் ஹிந்தியில் தஸ்கரி, தஸ்கரி. ஓகே, கடத்தல் ஹிந்தியில் தஸ்கரி, தஸ்கரி. பரவுதல், பரவுதல், பரவுதல்னு கூட சொல்லலாம், பரப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதை நம்ம ஏதாவது காய்க்கணும், பருத்தி போடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா, பருத்தி போடு, அது ஹிந்தியில் ஃபைலானா, 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 ஃபைலானா. நெக்ஸ்ட் வந்து அசௌகரியம், அசௌகரியம் ஹிந்தியில் அசஹஜ்தா, அசஹஜ்தா, இஜ். ஓகேவா, அசஹஜ்தா, அசௌகரியம், அசஹஜ்தா. பிரித்தல், பிரித்தல் ஹிந்தியில் பிருத்கரன்,
பிருத்கரன். ஓகே, பிரித்தல் ஹிந்தியில் பிருத்கரன். பிருத்கரன். கற்பனை. கற்பனை ஹிந்தியில் கல்பனா. கல்பனா. ஓகே, கற்பனையை ஹிந்தியில் கல்பனான்னு சொல்லுவாங்க. கல்பனா. கல்பனா. வழக்கமான. வழக்கமான இப்போது இங்கிலீஷில் வந்து நார்மலாக இல்லை ரெகுலராக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹிந்தியில் வந்து நியமித். நியமித். வழக்கமான நியமித். நியமித். உடனடியாக. உடனே அப்படி நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில், உடனே இல்லை உடனடியாக. ஹிந்தியில் துரந்த். துரந்த். உடனே இங்கே வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ உடனே அப்படின்ற வார்த்தை ஹிந்தியில் துரந்த். சமீபத்தில். சமீபத்தில் இங்கிலீஷில் ரீசெண்டாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவே ஹிந்தியில் ஹால் ஹி மே. ஓகே, ஹால் ஹி மே. ஹால் ஹி மே. ஓகே, ஹால் ஹி மே. பயனற்றது. பயனற்றது. பயனற்றது ஹிந்தியில் பேகார். பேகார். ஓகே, பேகார். பயனற்றது பேகார். கிழிந்த. கிழிந்த இப்போ நம்ம ஏதாவது துணி ஏதாவது கிழிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம், அது ஹிந்தியில் ஃபட்டா ஹுவா. ஃபட்டா ஹுவா. ஓகே, கிழிந்த அப்படின்ற வார்த்தையை ஹிந்தியில் ஃபட்டா ஹுவா. தோராயமாக. தோராயமாக இங்கிலீஷில் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவே ஹிந்தியில் லக்பக். 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 ஓகே, லக்பக். தோராயமாக லக்பக். குறைந்தபட்சம். குறைந்தபட்சம் ஹிந்தியில் கம்சே கம். கம்சே கம். ஓகே, குறைந்தபட்சம் ஹிந்தியில் கம் சே கம். கம்சே கம். விரைவு அல்லது சீக்கிரம் ரெண்டுமே ஒரே வார்த்தை இல்லையா, விரைவு சீக்கிரம். சீக்கிரம் அப்படின்றத ஹிந்தியில் ஜல்தி. ஜல்தி. பெரிய தி. ஓகே, ஜல்தி. சீக்கிரம் ஜல்தி. ஒன்றாக ஹிந்தியில் ஏக் சாத். ஒன்றாக ஏக் சாத். ஒன்றாக ஏக் சாத். ஓகே, ஒன்றாக அப்படின்ற வார்த்தையை ஹிந்தியில் ஏக் சாத். ஏக் அப்படின்னா ஒன்று, ஏக் சாத். ஆபத்தானது. ஆபத்தானது ஹிந்தியில் கத்தர்நாக். கத்தர்நாக். ஓகே, ஆபத்தானது கத்தர்நாக். எப்படி? கத்தர்நாக். ஓகே, கத்தர்நாக். அருமை. அருமை ஹிந்தியில் ஜபர்தஸ்த். எப்படி? ஜபர்தஸ்த். அருமை ஜபர்தஸ்த். புரியுதா? அருமை அப்படின்றத ஹிந்தியில் ஜபர்தஸ்த். சிறப்பானது. சிறப்பானது. சிறப்பானது அல்லது சிறப்பு ரெண்டுக்குமே ஹிந்தியில் படியா. படியா. ஓகே, சிறப்பானது ஹிந்தியில் படியா. படியா. நல்வாழ்வு. நல்வாழ்வு ஹிந்தியில் பலாயி. பலாயி. நல்வாழ்வு ஹிந்தியில் பலாயி. பலாயி பெரிய இ. ஓகே, பலாயி. நேர்மறையாக. நேர்மறையாக இங்கிலீஷில் வந்து பாசிட்டிவ்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவே ஹிந்தியில் சகாராத்மக். ஓகே, சகாராத்மக். 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 ஓகே, நேர்மறையாக சகாராத்மக். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அண்ட் இன்னொரு வீடியோ இருக்குது பாருங்கள், நம்ம சேனலில் 100 வார்த்தைகள்னு போட்டிருப்பேன், அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 வீடியோமே ரெஃபர் பண்ணால் நீங்களே ஓனாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.